ரவி, ஸ்ருதி 2 பேருமே ரூமில் இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு கால்லாம் வலிக்குது, தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படியான்னு கேட்குற, நீ ஒரு நல்ல ஹஸ்பண்டா, நீ எனக்கு காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிற, அப்படியே அமைதியாக இருக்க. சரி நான் என்ன பண்ண முடியும், இல்லை கொஞ்சோட்ட அமுக்கி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காலை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரவி நல்லா அழகாக அமுக்கி விட்டுட்டே இருக்காரு. அமுக்கி விட்டோடனே எனக்கு கொஞ்சம் நெயில் பாலிஷ் போடணும், அதுவும் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஓவராக என்ன வேலை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு ரவி சொல்கிறாரு. ப்ளீஸ் ரவி, எனக்காக ஒரே ஒரு வாட்டி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நெயில் பாலிஷ் அழகாக போட்டுட்ருக்காரு. 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டே இருக்காங்க. சிரிக்கிற சவுண்டு கேட்குது. அப்படியே வராங்க விஜயா, என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ரவி நெயில் பாலிஷ் போட்டுட்ருக்காரு. என்னடா நடக்குது இங்கே, என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக நெயில் பாலிஷ் போட்டிருக்காரு, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. டேய் எழுந்து வாடா, இங்கே வா, அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. விஜயா பார்க்கும்போது அப்படியே ஒத்தரம் கொடுக்குறாங்க. மீனா காலுக்கெல்லாம், முத்துக்கோட காலுக்கெல்லாம் அழகாக ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே பாடுறா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா நடக்குது நீயே பாரு. அங்கே பார்க்கும்போது கையெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு இருக்காரு. என்ன மீனா உனக்கு கையெல்லாம் வலிக்குதா, பாவம் நீ பூவெல்லாம் கட்டுறல, உனக்கு கையெல்லாம் ரொம்ப குடையும் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு இருக்காரு. அங்கே என்னம்மா நடக்குது நீயே பார்த்தியா, கை கால்லாம் பிடிச்சி விட்டுட்டு இருக்காரு. இதில் என்னம்மா இருக்குது, உண்மையான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்படி தான் இருப்பாங்க. 2 பேரும் ஒன்றுன்னு நினைக்கணும். இவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவங்க பார்த்துக்கணும், அவங்களுக்கு உடம்பு முடியல இவங்க பார்த்துக்கணும். இதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, போமா உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவி அங்கேருந்து போகிறாரு. என்ன இங்கே நடக்குதுன்னே தெரியலையே, ஐயோ அப்பா பாப்பா தாங்க முடியல. 1க்கு 3 பிள்ளைய பெற்றேன், 3 பிள்ளையும் பொண்டாட்டி பேச்சை மட்டும்தான் கேட்குது. நான் சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேதுங்க. என்னென்ன பண்ணிகிட்ருக்கான் இவன், என்னடா நான் கை பிடிச்சி விட்டுட்ருக்கான், அவன் என்னடா நான் கால் பிடிச்சி விட்டுட்ருக்கான். இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்குது. அன்னைக்கு ரோகிணியை தூக்கிட்டு மனோஜ் சுற்றுறான். இதுங்க 3மே சரி கிடையாது. எல்லாம் என் தலையெழுத்து, இதெல்லாம் பார்க்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோவமாக தானாகவே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க.